திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஆலயத்தில் மணி அடித்ததும் அந்த சத்தம் காதுக்குள் ரீங்காரமாய் ஒலிக்கும். இனிமையான இந்த ஓசையை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம். இதன் பின்னே ஆன்மீகத்தோடு அறிவியலும் உண்டு என்கின்றனர் பெரியோர். பூஜை செய்யும் பொழுது ஆலயத்திலும் வீட்டிலும் மணி ஒலிக்கின்றது. நம் முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கு பின்பும் ஒரு அறிவியல் மறைந்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. பூஜைக்கு உபயோகப்படுத்தும் மணிகள் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டுள்ளது. தாமிரம், வெள்ளி, தங்கம், வெண்கலம் மற்றும் இரும்பு என்ற 5 வகை உலோக சேர்க்கை. இவை பஞ்சபூதங்களை குறிப்பிடுகிறது. இந்த உலோக கலவையின் விகிதத்தால் ஒவ்வொரு முறை மணி அடிக்கும் பொழுதும் தனித்துவமான ஒலிகள் வெளிப்படுகிறது. இந்த தனித்துவமான ஒலி நம் மூளை செயல்பாட்டிற்கு மிகவும் உதவியாக உள்ளது என்று அறிந்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். பொதுவாக நமக்கு இடது மூளையோ அல்லது வலது மூளையோ செயல்படும். இடது மூளை திட்டமிட்டு செயல்பட உதவி செய்கிறது. வலது மூளை செயல்பாட்டை 7 வயதுக்குள் தூண்ட வேண்டும் என்பது மூத்தோர்களின் அறிவுரை. வலது மூளை செயல்பாட்டை 7 வயதுக்குள் தூண்ட வேண்டும் என்பது மூத்தோர்களின் அறிவுரை. இது நம்மில் சிலருக்கு அரிதாகவே வேலை செய்கிறது. அதன் வேலையானது ஒரு செயலை தெளிவாக கலை நயத்துடன் திட்டமிட்டு செய்வதற்கு உதவுகிறது. கோவிலில் ஒலிக்கும் இந்த பஞ்சலோக மணி ஒலியின் தனித்துவமான ஒலிகள் நம் இடது மற்றும் வலது மூளையில் ஒற்றுமையை உண்டாக்குமாம். இது இந்த மணி ஓசையால் மட்டுமே முடியும் என்கிறார்கள். அதனால் மணி ஒலிக்கத் தொடங்கிய அடுத்த நொடியிலேயே கூர்மையான மற்றும் நீண்ட நேரம் நீடிக்கக்கூடிய சத்தம் எழும். இந்த மணியினால் எழக்கூடிய சத்தம் 7 நொடிகள் வரை நீடிக்கும். இது மனித உடலில் உள்ள 7 சக்தி மையங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாதகம், விசுத்தம், ஆக்கினை, சகசிராரம் ஆகியவற்றை தாக்குகிறது. மணியின் ஓசையில் இருந்து வரும் எதிரொலி நமது உடலில் இருக்கும் 7 சக்கரங்களையும் தொடும். அதனால் மூளையின் வாங்கும் தன்மையும் உணர்வு திறனும் தீவிரமடையும். அதனால்தான் கோவிலில் மணி அடிக்கும் நேரம் அங்கு இருப்பது மிகவும் அவசியம் என்று முன்னோர்கள் சொல்கின்றார்கள். கண்களை மூடி இந்த ஒலியை உணரும் பொழுது நமது மூளை சமநிலையில் எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் தவம் செய்யும் நிலையில் இருக்கும் என்பதை உணர்ந்து அறிந்து கொள்ள அறிவுறுத்துகிறார்கள் மூத்தோர்கள். மேலும் இந்த ஒலிக்கு நச்சு கிருமிகளை அழிக்கும் சக்தி உண்டாம் மற்றும் கெட்ட எண்ணங்களையும் மாறான சிந்தனைகளையும் மாற்றும் திறனும் உண்டு என்று கூறியுள்ளார்கள். சிலர் கோயில் வாசலில் கட்டியிருக்கும் மணியை கோயிலுக்குள் நுழையும் பொழுது ஒலிக்க விடுவதன் காரணம் நமது ஆழ் மனதை விழிக்க செய்வதற்காகவே செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. உடலால் தூங்குபவர்களை ஓசையின் மூலம் எழுப்புவது போல் மனதையும் எழுப்பவே இந்த முறையை பின்பற்றுகின்றோம். இந்த ஒலியால் மனமும் உடலும் விழிப்படையும் நேரம் கோவிலிலிருந்து வரும் நறுமணமும் விளக்கின் ஒளியும் நம்மை மேலும் ஊக்குவிக்கின்றனவாம். முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் அர்த்தத்துடனும் மற்றும் ஆரோக்கியத்தை முன்னிறுத்தியே செய்தனர் என்பது இன்று அறிவியல் பூர்வமாக விளக்கப்படும் போதுதான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆலய மணியின் ஓசையை அனுபவிப்போம், மனநலமும் உடல் நலமும் பெறுவோம் என்ற இந்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.